Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வரலாறு வெறும் கதை அல்ல, அது தமிழரின் அடையாளம். இந்த சேனலில் மறைந்த காலங்கள் பேசும். மறக்கப்பட்ட வீரர்கள் உயிர் பெறுவார்கள். History Chronicles where the past becomes powerful. வாங்க கதைக்குள் போலாம். இது ஒரு அரசனின் கதை அல்ல, இது தமிழ் வரலாற்றை அமரமாக்கிய ஒரு மாமன்னனின் கதை. ராஜராஜ சோழன் தோன்றுவதற்கு முன் தமிழகம் வலிமையானது, ஆனால் ஒற்றுமை இல்லை. தமிழகத்தை ஆட்சி செய்த 3 பெரும் வம்சங்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், ஒருவருடன் ஒருவர் அதிகாரம், நிலம், மரியாதைக்காக என்றுமே போரில். வடக்கில் ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், உள்நாட்டில் அரசியல் சூழ்ச்சிகள், கிளர்ச்சிகள். ஒரு காலத்தில் கடல் வரை ஆட்சி செய்த சோழ வம்சம் மெல்ல மெல்ல பின்னணியில் போனது. பலர் சொன்னார்கள், சோழர்களின் காலம் முடிந்தது. ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் வைக்கும். ஒரு வம்சம் முழுவதும் அழியும் முன் ஒரு மாமன்னன் பிறப்பான். தமிழ் மண் அடுத்த பேரரசுக்காக தயாராகி கொண்டிருந்தது. அந்த பேரரசின் விதை ஒரு அரச குடும்பத்தில் விதைக்கப்பட்டது. கிபி 947 ஆண்டு சோழ அரண்மனையில் ஒரு குழந்தை பிறந்தது. அவனின் பெயர் அருள்மொழிவர்மன். தந்தை சுந்தர சோழர், தாய் வானவன் மாதேவி. அரண்மனை ஜோதிடர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தை ஒரு பேரரசின் விதி. அருள்மொழி சாதாரண இளவரசன் இல்லை. அவன் பயிற்சி பெற்றது வாழ்வேல், குதிரை, யானை போர். அதோடு தமிழ் இலக்கியம், சைவ தத்துவம், ஆட்சி திறன். படை வீரர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இவன் பேசும் முன்பே ஆளும் மனிதன். அவன் கண்களில் பயமில்லை, தெளிவு மட்டும் இருந்தது. ஆனால் ஒரு மாமன்னன் எளிதாக உருவாக மாட்டான். அருள்மொழியின் வாழ்க்கையில் வரப்போகும் சோதனை, அவன் தியாகம் செய்ய வேண்டிய தருணம். அந்த தியாகமே அவனை ராஜராஜ சோழனாக மாற்றப் போகிறது. அது என்ன? அதை பார்க்க போகிறோம். சோதனை, துரோகம் மற்றும் அரியணை மறுப்பு. அருள்மொழிவர்மன் இளம் வயதிலேயே மக்களாலும் படையினராலும் நம்பிக்கையுடன் பார்க்கப்பட்ட இளவரசன். அவன் வலிமையானவன், அவன் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு தெரியாமல் அரண்மனை சுவர்களுக்குள் ஒரு விஷம் வளர்ந்து கொண்டிருந்தது. அரசியல் சூழ்ச்சி. அருள்மொழியின் மூத்த சகோதரர் ஆதித்த கரிகாலன். அவன் துணிச்சலானவன், வேகமானவன், எதிரிகளை நடுங்க வைத்த வீரன், பாண்டியர்களை வீழ்த்தியவன். சோழ படையின் முகம். மக்கள் நினைத்தார்கள், அடுத்த அரசன் ஆதித்த கரிகாலன் தான். அருள்மொழியும் அதையே நம்பினான். ஒரு இரவு அரண்மனையில் ஒரு செய்தி மின்னல் போல பரவியது. ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான். யார், ஏன், எப்படி? யாருக்கும் தெளிவில்லை. சோழ நாடே அதிர்ந்தது. அரண்மனையில் சந்தேகம், பயம், துரோகம், ஒரே கேள்வி. இப்போ அரியணை யாருக்கு? அருள்மொழிவர்மன் மீது அழுத்தம் அதிகரித்தது. சில அமைச்சர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் சரியான அரசர். சிலர் சூழ்ச்சி செய்தார்கள். இப்போ இல்லை என்றால் எப்போதும் இல்லை. அவனுக்கு தெரியும், இது அதிகாரத்தின் சோதனை. ஒரு தவறான முடிவு சோழ நாட்டை உள்நாட்டு போரில் தள்ளும். அருள்மொழிவர்மன் ஒரு முடிவு எடுத்தான். அவன் அரியணையை மறுத்தான். அவன் சொன்னதாக வரலாறு கூறுகிறது, நாடு முக்கியம், நான் இல்லை. அவன் தன் மாமா உத்தம சோழரை அரசராக ஏற்றுக்கொண்டான். அரண்மனை அதிர்ந்தது. ஒரு இளவரசன் அரியணையை மறுக்கும் காட்சி அந்த காலத்தில் அரிதானது. இந்த முடிவால் அவன் அதிகாரம் இழக்கவில்லை, அவன் மரியாதை பெற்றான். படை வீரர்கள் அவனை மாமன்னன் என்று மனதில் அழைக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் நம்பினர், இந்த மனிதன் அரசனானால் சோழ நாடு எழும். உத்தம சோழரின் ஆட்சி நீண்ட காலமில்லை. காலம் மெதுவாக அருள்மொழிவர்மனை அரியணை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தது. தியாகம் செய்த இளவரசன் இனி அரசனாக போகிறான். அவன் பெயர் மாறப் போகிறது. அருள்மொழிவர்மன். ராஜராஜ சோழன்
ராஜராஜ சோழனின் பட்டாபிஷேகம் மற்றும் பேரரசின் தொடக்கம். காலம் அழைக்கும் தருணம். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஆனால் சிலரை அதுதானே அழைக்கும். அருள்மொழிவர்மன் இனி இளவரசன் இல்லை. சோழ அரியணை ஒரு பெயரை அழைத்தது. 985 ஒரு புதிய தொடக்கம். கிபி 985 ஆண்டு தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அதிகாரம் தொடங்கியது. அருள்மொழிவர்மன் அரியணை ஏறிய அந்த தருணத்தில் அவன் பெயர் மாறியது. இனி அவன் ராஜராஜ சோழன், அரசர்களின் அரசன், அவசரமில்லாத அரசன். பெரும்பாலான அரசர்கள் அரியணை ஏறியதும் போருக்கு தயாராவார்கள். ஆனால் ராஜராஜன் அவசரப்படவில்லை. அவன் முதலில் நாட்டை புரிந்து கொண்டான், மக்களை கேட்டான், ஆட்சியை ஆராய்ந்தான். அடித்தளம். முதலில் ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்தை தெளிவாக நம்பினான். அடித்தளம் வலுவானால் பேரரசு நிலைக்கும். நில அளவுகள் பதிவு செய்யப்பட்டன, வரிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன, கிராம சபைகள் அதிகாரம் பெற்றன. வெளிப்படையான ஆட்சி. ராஜராஜனின் ஆட்சியில் ஒளிவு மறைவு இல்லை. யார் எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறார்கள், யார் எவ்வளவு வரி செலுத்துகிறார்கள், அனைத்தும் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டது. அதனால்தான் 1000 ஆண்டுகள் கழிந்தும் அவன் ஆட்சி பேசுகிறது. படையை நோக்கிய பார்வை. நாடு அமைதியானதும் ராஜராஜ சோழன் படையை நோக்கி திரும்பினான். அவன் போர்க்கோபத்தால் அல்ல, திட்டத்தால். எதிரியை அறிந்து நேரத்தை கணித்து அவன் தயாரானான். வீரர்களுடன் ஒரு தலைவன். படை வீரர்கள் ராஜராஜனை வேறு விதமாக பார்த்தார்கள். அவன் அரியணையில் மட்டும் உட்காரும் அரசன் அல்ல, படையுடன் நடக்கும் தலைவன். அவன் வார்த்தைகள் குறைவு, அவன் முடிவுகள் உறுதி. பேரரசின் பிறப்பு. இது வெறும் ஆட்சி அல்ல, இது ஒரு பேரரசின் தொடக்கம். ராஜராஜ சோழனின் பயணம் இப்போதுதான் ஆரம்பம். அடுத்த அத்தியாயம் முன்னால் பெரிய சவால்கள் காத்திருந்தன. பாண்டியர்கள், சேரர்கள், சாளுக்கியர்கள். அரியணையில் அமர்ந்தவன் இனி போர்க்களத்தில் இறங்கப் போகிறான். ராஜராஜ சோழன் வெற்றிகளின் பாதையில். போர்க்களத்தில் ராஜராஜ சோழன் அரசன். போர்க்களத்தில் அரியணையில் அமர்ந்தவன் இனி அமைதியாக உட்காரப் போவதில்லை. ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்தை தெளிவாக அறிந்திருந்தான். எல்லைகள் பாதுகாப்பாக இல்லாமல் பேரரசு நிலைக்காது. போர் இனி தவிர்க்க முடியாதது. முதல் இலக்கு சோழ நாட்டின் பாதுகாப்பு. ராஜராஜன் முதலில் கனவு கண்டது பேரரசை விரிவுபடுத்துவது அல்ல, பாதுகாப்பை உறுதி செய்வது. சோழ நாட்டின் எல்லைகளில் எதிரிகள் நடமாடிக் கொண்டிருந்தனர். சிறு கிளர்ச்சிகள், மறைமுக தாக்குதல்கள். அவன் முடிவு செய்தான், முதலில் என் நாட்டை நான் பாதுகாப்பேன். பாண்டியர்கள். பழைய பகை. தெற்கில் பாண்டியர்கள். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நூற்றாண்டுகளாக நடந்த பகை. ராஜராஜன் இந்த பகையை அவசரமாக தீர்க்கவில்லை. அவன் காத்திருந்தான், சரியான நேரத்திற்காக. திட்டமிட்ட தாக்குதல். போர் தொடங்கியது கோபத்தில் இல்லை, திட்டத்தில். எங்கே தாக்க வேண்டும், எப்போது தாக்க வேண்டும், யாரை முதலில் தோற்கடிக்க வேண்டும், அனைத்தும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. ராஜராஜ சோழன் படையை வழிநடத்தினான். பாண்டியர்கள் வீழ்ச்சி. பாண்டிய படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியவில்லை. ஒன்று ஒன்றாக அவர்கள் கோட்டைகள் வீழ்ந்தன. ராஜராஜன் பாண்டியர்களை அடக்கியான். தென் எல்லை சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. சேரர்களுடன் மோதல். மேற்கில் சேரர்கள். கடல் வழி வணிகம், மலைப்பகுதிகள், முக்கிய பாதைகள். இந்த எல்லாவற்றுக்கும் சேரர்கள் தடையாக இருந்தனர். ராஜராஜன் இங்கும் அவசரப்படவில்லை. அவன் பொறுமையாக ஆனால் உறுதியாக முன்னேறினான். சேரர் வலிமை முறிவு. சேரர்களின் எதிர்ப்பு துணிச்சலானது. ஆனால் ராஜராஜனின் திட்டம் அதைவிட வலிமையானது. படிப்படியாக சேரர்களின் ஆட்சி தளர்ந்தது. மேற்கு பகுதி சோழர்களின் பிடியில் வந்தது. ராஜராஜனின் போர் தத்துவம். ராஜராஜ சோழன் போரில் ஒரு விதியை பின்பற்றினான். வெற்றிக்கு பிறகு அழிவு வேண்டாம். அவன் கோவில்களை அழிக்கவில்லை, மக்களை அடிமையாக்கவில்லை, நிர்வாகத்தை சீரமைத்தான். அதனால் தான் வெற்றி பெற்ற இடங்களிலும் மக்கள் எதிர்த்து போகவில்லை. சோழ பேரரசின் எல்லைகள் விரிவடைகின்றன. பாண்டியர்கள் அடக்கம், சேரர்கள் அடக்கம்.
சோழ பேரரசின் எல்லைகள் மெல்ல ஆனால் உறுதியாக விரிவடைந்தன. மக்கள் உணர்ந்தார்கள், இது வெறும் அரசன் அல்ல, இது ஒரு பேரரசு கட்டுபவர். அடுத்த சவால், கடலுக்கு அப்பால் நிலத்தில் வெற்றி பெற்றவன் இனி கடலை நோக்கி பார்த்தான். இலங்கை. கடல் வழி எதிரிகள், வெளிநாட்டு சக்திகள். ராஜராஜ சோழனின் பார்வை இனி எல்லைகளை தாண்டியது. கடல் கடந்த ராஜராஜ சோழன் மற்றும் இலங்கை போர். கடல் கடந்த ராஜராஜ சோழன் இலங்கை போர் மற்றும் கடற்படை புரட்சி நிலம் போதவில்லை. நிலத்தில் வெற்றி பெற்ற அரசன் அங்கு நிற்கவில்லை. ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்தை புரிந்திருந்தான். கடலை கட்டுப்படுத்தினால் வணிகமும் பாதுகாப்பும் அவர்களிடம் இருக்கும். அவன் பார்வை இனி கடலுக்கு அப்பால். கடற்படை ஒரு புதிய யோசனை. அந்த காலத்தில் பெரும்பாலான அரசர்கள் நிலப்போரில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். ஆனால் ராஜராஜன் வேறுபட்டவன். அவன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினான். இது வெறும் கப்பல்கள் அல்ல, இது ஒரு திட்டம். இலங்கை. அரசியல் குழப்பம் இலங்கையில் அந்த நேரத்தில் உள்நாட்டு போர். அரசர்கள் மாறிக்கொண்டிருந்தனர். நாடு நிலையற்றது. ராஜராஜ சோழன் இந்த சூழ்நிலையை கவனித்தான். இது தாக்கும் நேரம். கடல் கடக்கும் சோழ படை, சோழ கப்பல்கள் கடலை கடந்து சென்றன. படைகள், ஆயுதங்கள், திட்டங்கள் அனைத்தும் ஒழுங்காக நகர்ந்தது. இந்திய வரலாற்றில் இது ஒரு முக்கிய தருணம். கடல் கடந்த போர். இலங்கையில் சோழ வெற்றி. இலங்கையின் வடபகுதி சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. முக்கிய நகரங்கள் வீழ்ந்தன. ராஜராஜன் முழு இலங்கையை கைப்பற்றவில்லை. அவன் திட்டப்படி பாதுகாப்பான பகுதிகளை கட்டுப்படுத்தினான். நிர்வாகம். போர் முடிந்ததும் வெற்றி பெற்ற பின் ராஜராஜன் அழிக்கவில்லை. அவன் செய்தது நிர்வாகம். கோவில்கள் பாதுகாக்கப்பட்டன. மக்கள் மீது அநியாயம் செய்யப்படவில்லை. சோழ ஆட்சி ஒழுங்குடன் நடத்தப்பட்டது. கடற்படை வலிமை, வணிக வளர்ச்சி. கடலை கட்டுப்படுத்தியதால் சோழ பேரரசின் வணிகம் வளர்ந்தது. தமிழ் வணிகர்கள் தூர நாடுகளுக்கு சென்றார்கள். சோழ கப்பல்கள் பாதுகாப்பாக கடலை கடந்து வந்தன. தமிழ் பெயர் கடல் கடந்து பரவியது. ராஜராஜன் பேரரசின் வடிவமைப்பாளர். இந்த வெற்றிகள் ஒரு விஷயத்தை உறுதி செய்தன. ராஜராஜ சோழன் வெறும் வெற்றியாளன் அல்ல, ஒரு பேரரசின் வடிவமைப்பாளர். அவன் நிலமும் கடலும் இரண்டையும் ஒரே பார்வையில் பார்த்தான். அடுத்த கனவு இலங்கைக்கு பிறகு ராஜராஜனின் கனவு இன்னும் பெரிதானது. கடலுக்கு அப்பால் இன்னும் நிலங்கள், இன்னும் சக்திகள். அந்த கனவை நிறைவேற்றப் போகிறவன் அவன் மகன். பெருவுடையார் கோவில். கல்லில் செதுக்கிய ராஜராஜன். கல்லில் செதுக்கிய ராஜராஜன் பெருவுடையார் கோவில் மற்றும் அமரத்துவம் வாழல்ல. கனவு. ராஜராஜ சோழன் வாளால் மட்டும் வரலாறு எழுதவில்லை. அவன் கல்லால் நித்தியத்தை கட்டினான். ஒரு கனவு அவன மனதில் உருவானது. அது ஒரு கோவில். தஞ்சை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலம். இந்த கோவில் எங்கும் அல்ல, தஞ்சையில். சோழ பேரரசின் இதயம். அவன் விரும்பியது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல, உலகமே வியக்கும் ஒரு சின்னம். பெருவுடையார் ஒரு பெயரின் பொருள். அவன் கட்டிய கோவிலின் பெயர் பெருவுடையார். பெரியது, வலிமையானது, என்றென்றும் நிலைப்பது. இந்த பெயர் ஒரு கருத்து. சோழ பேரரசின் பெருமை. கட்டுமானம் ஒரு அதிசயம். இந்த கோவில் ஒரு ஆண்டில் உருவாகவில்லை. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள், தொழிலாளர்கள், பொறியாளர்கள் ஒரே கனவுக்காக உழைத்தனர். அந்த கால தொழில்நுட்பத்தில் இது ஒரு அதிசயம். வானைத்தோட்ட கோபுரம். இந்த கோவிலின் விமானம் வானைத்தோடும் உயரம். அந்த காலத்தில் அவ்வளவு உயரமான கல் கட்டிடம் வேறெங்கும் இல்லை. இது சோழர்களின் அறிவின் உச்சம். நிழலில்லா ரகசியம். மக்கள் சொல்வார்கள், இந்த கோவிலின் உச்சி நிழல் போடாது. அது மாயை அல்ல, அது கணிதம், பொறியியல், அறிவு. ராஜராஜனின் காலம் அறிவின் காலம். கல்வெட்டுகள், பேசும் கற்கள். இந்த கோவில் அழகுக்காக மட்டுமல்ல, கற்களில் வரலாறு எழுதப்பட்டது. யார் யார் எவ்வளவு தானம் செய்தார்கள், யார் எங்கு பணியாற்றினார்கள், அனைத்தும் கல்வெட்டுகளில். இன்று அந்த கற்கள் தான் வரலாற்று புத்தகங்கள். சிவன் மற்றும் அரசன். ராஜராஜ சோழன் தன்னை தேவனாக நினைக்கவில்லை. அவன் தேவனுக்காக ஒரு உலகத்தை கட்டினான். அவன் அதிகாரம் தாழ்மையோடு இருந்தது.
அதனால்தான் அவன் உயர்ந்தான். மரணம் அல்ல, அமரத்துவம். ராஜராஜன் ஒரு நாள் உடலால் மறைந்தான். ஆனால் அவன் கட்டிய கல் இன்றும் நிற்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவன் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதுவே அமரத்துவம். ஒரு பாரம்பரியம் தொடர்கிறது. ராஜராஜ சோழன் ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு யுகம். அந்த யுகத்தை தொடர்ந்தவன் அவன் மகன். சோழ பேரரசின் கதை இங்கே முடிவல்ல. ராஜராஜன் பிறகு சோழர்களின் பொற்காலம். ராஜராஜன் பிறகு சோழர்களின் பொற்காலம். ஒரு அரசன் முடிந்தாலும் ஒரு யுகம் தொடர்ந்தது. மௌனமான அரியணை. ராஜராஜ சோழன் மறைந்த நாள் அரியணை மௌனமாக இருந்தது. ஆனால் அந்த மௌனம் வெறுமை அல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பின் அழைப்பு. ராஜேந்திர சோழன் நிழலில் வளர்ந்த ஒளி. ராஜராஜனின் மகன் அரியணை ஏறினான். அவன் நிழலில் இருந்தவன் அல்ல, தந்தையின் கனவை மேலும் விரிவாக்க வந்தவன். அவன் பெயர் ராஜேந்திர சோழன். தந்தை கட்டிய அடித்தளம் ராஜராஜன் அடித்தளம் அமைத்திருந்தான். நிர்வாகம், படை, கடற்படை, பொருளாதாரம், அந்த வலிமை மீதுதான் ராஜேந்திரன் பேரரசை உயர்த்தினான். வடக்கு நோக்கிய சோழக்கால் சோழ படைகள் இனி தெற்கில் மட்டுமில்லை, வடக்கே நகர்ந்தன. கங்கையை தோட்டது சோழ பேரரசின் கொடி. அதனால்தான் அவன் கங்கை கொண்ட சோழன். கடல் கடந்த கனவு இன்னும் தொலைவில். ராஜராஜன் தொடங்கிய கடற்படை கனவு இங்கே நிற்கவில்லை. தென்கிழக்கு ஆசியா, ஸ்ரீ விஜயா, வணிக பாதைகள். சோழ பெயர் கடல் கடந்து பேரரசாக மாறியது. பொற்காலம் என்றால் என்ன? போர் மட்டும் பொற்காலம் அல்ல. கலை வளர்ந்தது, இசை வளர்ந்தது, நடனம் வளர்ந்தது, தமிழ் வளர்ந்தது. கோவில்கள் அறிவின் மையங்களாக மாறின. சோழ காலம் தமிழின் பொற்காலம். கல்வெட்டுகள் சொல்லும் உண்மை. இந்த பெருமைகள் கதைகள் அல்ல, கற்களில் எழுதப்பட்ட உண்மை. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் தெரிந்து கொள்வது அந்த கல்வெட்டுகளால் தான். ராஜராஜன் தொடங்கிய பதிவு கலாச்சாரம் வரலாற்றை காப்பாற்றியது. ஒரு அரசன் முடிந்தாலும் ராஜராஜ சோழன் ஒரு மனிதன். அவன் வாழ்க்கை ஒரு நாள் முடிந்தது, ஆனால் அவன் சிந்தனை முடியவில்லை. அதனால் தான் சோழ பேரரசு பல தலைமுறைகள் நிலைத்தது. இன்று நாம் ஏன் நினைக்கிறோம்? இன்று நாம் ராஜராஜனை நினைக்கிறோம். ஏன்? அவன் வெற்றி பெற்றதால் அல்ல, அவன் கட்டியதால், அவன் பதிவு செய்ததால், அவன் தன் காலத்தை எதிர்காலத்துக்காக வாழ்ந்ததால். முடிவு அல்ல, மரியாதை. இந்த கதை இங்கே முடிகிறது, ஆனால் வரலாறு இங்கே முடிவதில்லை. ராஜராஜ சோழன் ஒரு பெயர் அல்ல, ஒரு அடையாளம், ஒரு பெருமை, ஒரு மரியாதை. வரலாறு புஸ்தகங்களில் மட்டுமில்லை, அது நம் அடையாளம். இன்னும் மறைந்த வரலாறுகளை உயிர்ப்பிக்க ஹிஸ்டரி கிரானிக்கல்ஸ் உங்களுடன் தொடரும். சப்ஸ்கிரைப், ஷேர், டவுன் காமெண்ட். அடுத்ததாக எந்த வரலாறு